1700 டிக்கெட்டை வந்து 10,000 விற்கிறாங்கன்னு. ஒரு டிக்கெட் வந்து 1500 தான். ஸ்டேஜுக்குள்ள போய் டிக்கெட் வாங்கினா கத்தியில வச்சுட்டு வாங்க விட மாட்டாங்க. வெளியே வந்து பிளாக்ல நிறைய பேர் புக் பண்றதுக்காக உள்ள போயிட்டு சுமார் 2 லட்சம் பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டான டைம் போனாலே 38,000 பேர் கியூல இருக்காங்க. 38,000 பேரா? எப்போ கடைசி இந்த டிக்கெட் போனீங்களா? இந்த டிக்கெட் தான். சிஎஸ்கே vs ஆர்சிபி. விஜய் அஜித்தை பார்த்தா கூட அவ்வளோ சந்தோஷம் வருமா வராதான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மேட்ச்ல நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிறைய பேர் புக் பண்றதுக்காக உள்ள போயிட்டு சுமார் 2 லட்சம் பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்க டிக்கெட்டுக்காக எதுவும் ட்ரை பண்ணீங்க? ஒரு டிக்கெட் வந்து 1500 தான். ஸ்டேஜுக்குள்ள போய் டிக்கெட் வாங்கினா கத்தியில வச்சுட்டு வாங்க விட மாட்டாங்க. வெளியே வந்து பிளாக்ல 15,000 20,000 விற்கிறாங்க. ஐயோ, அதை பத்தி எனக்கு தெரியாது பையனா. ஐ டோன்ட் கோ நியர் த டிக்கெட் பத்தி தெரியாது. அந்த அளவுக்கு போக மாட்டேன் நான். இல்லை, நாங்கள் ஆன்லைன் சைட்ஸ் தான் ட்ரை பண்ணோம். அது எதுவுமே லைக் சேஃபாக இல்லைன்னு தோணுச்சு, சொல்லிட்டாச்சு. பண்ணியிருக்கேன். நான் கரெக்டான டைம் போனாலே 38,000 பேர் கியூல இருக்காங்க. 38,000 பேரா? எப்போ கடைசி இந்த டிக்கெட் போனீங்களா? இந்த டிக்கெட் தான். சிஎஸ்கே vs ஆர்சிபி. ஓ, நானும் போனேன். ரொம்ப எனக்குலாம் 57,000 97,000 காட்டுனுச்சு. அதுவும் ஒரு செகண்டுக்கு ஒன்னு தான் போகுது. ஆமா, அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா நம்ம அது இன்னும் அதிகமாயிட்டே போகுது. அது எப்படின்னே தெரியல, கம்மியாகுதா அதிகமாகுதா ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி பார்த்தேன், அது உள்ள போற மாதிரி தெரியல. அப்புறம் விட்டேன். அது நான் உங்க 10 மினிட்ஸ் முன்னாடியே லாகின் பண்ணி வச்சிருக்கணும் போல இருக்காது, ப்ரீ பிளான்டா. அப்படி பண்ணாதான் 10,000 பேர்ல ஒரு ஆளுக்கு சான்ஸ் கிடைக்கும் போறதுக்கு. அப்படி போனாலும் அதுல 4 ஸ்டாண்டு தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அதுலயும் அப்படி பண்ணாதான் கிடைக்கும். மீதி ஸ்டாண்ட்லாம் அங்கதான் ஓபன் பண்ணுவாங்களா? நேர்ல எனக்கு தெரிஞ்ச அது வந்து ஸ்பான்சர்ஸ் அப்புறம் தெரிஞ்சவங்களுக்கு பண்றாங்க. மீதி ஒரு 4 ஸ்டாண்ட் உள்ள ஒரு 10,000 டிக்கெட்ஸ் மட்டும் தான் வந்து ஆடியன்ஸ் வந்து ஆன்லைன்ல விடுவாங்க. இப்போ போய் நின்னீங்க, எப்பயும் ட்ரை பண்ணீங்களா? அது மாதிரி எப்பவுமே அப்படிதான் ப்ரோ. உள்ள 10-15 பேர் நிப்பாங்க. இங்கே டிக்கெட் வாங்க கூடாது இப்படின்னு மிரட்டுவாங்க. போனோடனே அவங்க எல்லா டிக்கெட் வாங்கிட்டு வந்து பிளாக்ல 15,000 20,000 நிப்பாங்க. கத்திலாம் வச்சு வர மாட்டாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ எல்லாருமே ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படிதான். நீங்க இது எப்ப கடைசியா நீங்க பாத்தீங்க? கடைசியா போன ஐபிஎல் அப்ப பார்த்தோம். இந்த டிக்கெட் பத்தி பேசணும் அப்படின்னா நிறைய பேர் இது ஸ்கேம்லாம் சொல்றாங்க. உங்களோட அபிப்பிராயம் என்னவா இருக்கு? 1700 டிக்கெட்டை வந்து 10,000 விற்கிறாங்கன்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். நீங்க கேட்டீங்களா எங்கேயும் அது மாதிரி? யார்ட்டையும் தெரிஞ்சவங்க கேட்டீங்களா? அதான் என் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வந்து இந்த மாதிரி டிக்கெட்ஸ்லாம் வந்து பிளாக்ல வந்து விற்கிறவங்கலாம் தெரியும். அதில் வந்து சில டைம்ஸ் ஃப்ரீயாகவும் கிடைக்கும். என்னைக்காவது ஏதாவது ஒரு மேட்ச் வந்து இதுனா, இப்போ ஹெவி வெயிட் மேட்ச் சிஎஸ்கே ஆர்சிபி மும்பை மேட்ச்னா வந்து டிக்கெட் வந்து 10,000 15,000 20,000லாம் சொல்லியிருக்கான் என்கிட்ட. இந்த மாதிரிலாம் விற்கிறாங்கடான்னு நான் அப்படி கேட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ஆன்லைன்ல புக் பண்றது மேபி ஸ்கேமா இருக்க சான்ஸ் இருக்கு. அப்புறம் இப்ப இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நிறைய பேர் ரேட் அதிகமா போட்டு ஆமா பிளாக்ல விக்கிறாங்க டிக்கெட்ஸ். அது எதுவும் பாத்தீங்களா? எதுவும் கேட்டீங்களா? இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருந்தேன். 7,000 கிட்ட சொல்லிருந்தாங்க. 7,000 ஈச் டிக்கெட். 1700 டிக்கெட் வந்து 7,000. ஓ, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லணும். சோ உங்களுக்கு மேட்ச் பாக்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? டெய்லி பாப்பேன். டெய்லியுமே பாப்பீங்க? இல்ல நேர்ல போய் பாக்குறது இல்ல? இல்லையா? ஆன்லைன் புக்னா புக் பண்ண முடியாது, எல்லாமே ஃபுல் ஆயிரும். எல்லாரும் பிளாக்ல தான் வாங்குவாங்க. ஓ, நேர்ல போய் வாங்குறது இது மாதிரி நடந்துருக்கு. நேத்தே தோனியை பார்த்தோம் அப்படின்னு பிடிச்சிட்டேன் வந்தாரு. ஆமா ஆமா, நேற்று வந்து பார்த்தோம். ஒரே வைப்பு. அப்படியா? 10,000 15,000 கொடுத்து ஸ்டேஜ்ல போய் பார்க்கலாம்னு நினைச்சோம். ஆனா நம்ம அதிர்ஷ்டவசமா நேற்று இங்க ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாரு. அப்பயே நேற்று பார்த்துட்டோம். பயங்கர சந்தோஷம். என்ன மாதிரி விஷயங்கள் பேசினாரு? அவரு ஹிந்தில இங்கிலீஷ்ல பேசினாரு, எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? ஓகே ப்ரோ. எது சொன்னாரு அதை கேட்டு கம்முன்னு அப்படியே பார்த்ததே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பயங்கர சந்தோஷம் ப்ரோ. இதெல்லாம் விஜய் அஜித்தை பார்த்தா கூட அவ்வளவு சந்தோஷம் வருமா வராதான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம். நேத்து தான் பார்த்தோம். சரி, நீங்க டோனி ஃபேன் இதுலயே தெரியுது. இப்ப டோனியோட கடைசி சீசனா இருக்குமா? கடைசி சீசனா இருக்குமா? அடுத்த மேட்ச் ஆனாலும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த ஃபேன்ஸ்க்காக ஆடுவாரு. அடுத்த வருஷம் ஆடுவாரு. வாய்ப்பு அதிகமா இருக்கு. நேர்ல போய் டிக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஐ டோன்ட் ரிஸ்க். நேர்லலாம் ரொம்ப கஷ்டம். அது நிறைய பேர் கஷ்டப்படுறதுலே அந்த நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க. சரி, நம்ம எதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆன்லைன்ல ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு விட்டுறது.